ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். ஸோ இன்றைக்கி என்ட்ரி வந்து ஒரு செட்டப் இப்போ தான் கிடச்சிருக்கு. நான் மார்னிங்லேருந்து எந்த என்ட்ரி எடுக்கல. இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும் 2:30க்குலாம். இன்னொரு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்ற எந்த ஐடியாவுமே இல்லை. பட்டு ஒரு என்ட்ரி கிளிக் ஆகிருக்கு. எதுலன்னா ஈரோ யூஎஸ்டிலையும் ஜிபிபி யூஎஸ்டிலையும். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோரிலேட்டட் பேர் தான். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். இது உங்களுக்கே தெரியும். இன்டியூஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல எடுத்துருச்சு. ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய செட்டப்பை உங்களுக்கு சொல்லிடுறேன். எதனால் வந்து நான் வந்து இந்த என்ட்ரி ஃபஸ்ட்டு எடுக்கிறேன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரிய வரும். ஓகேவா? ஓகே, சிம்பிளாக வந்து நான் சொல்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல். நான் வந்து 15 மினிட்ஸ் தான் என்னோடய ஹையர் டைம் ஃப்ரேமே. ஏன்னா நான் லிக்விடிட்டி வச்சு தான் ட்ரேட் பண்ணுறேன். அதாவது 4 ஹவர்ஸோட லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறதுனால 4 ஹவருக்கு 15 மினிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம். ஓகேவா? அதனால் 15 மினிட்ஸ்க்கு நான் வந்துட்டேன். 15 மினிட்ஸில் பை சைட் லிக்விடிட்டி எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப இதோட பை சைட் லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணி மேலே போயிடுச்சு. ஃபுல்லாக பாருங்கள் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி போயிருக்குன்னு சரி போயிட்டு கரெக்டாக இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகுது. ஓகேவா? டேர்ன் ஆகி இப்போது இவ்வளோ பை சைட் லிக்விடிட்டி எடுத்துச்சுல, இன்னும் மேலே போகிறதுக்கு அதுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு ஃபியூல் இல்லை. ஸோ அதுக்கு ஃபியூல் எடுக்கிறதுக்கு ஒரு செல் சைட் லிக்விடிட்டி எடுக்கணும். அந்த செல் சைட் லிக்விடிட்டி தான் இந்த இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட் இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் ஆல்ரெடி செல் சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? ஒரு அனதர் கைண்ட் ஆஃப் செல் சைட் லிக்விடிட்டி மாதிரி தான். புதுசாக பேர் சொல்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் ஒரு வாட்டியும் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இன்டியூஸ்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். என்னோட என்ட்ரி லெவல் இது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நான் வேணால் இன்னும் கூட கொஞ்சம் சைஸ் பெருசாகிறேன். ஓகேவா? இது வந்து டார்கெட், இது என்ட்ரி, இது வந்து ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இந்த இடத்துல என்ன தான் என்ட்ரி லெவலில் டச் பண்ணாலுமே இன்டியூஸ்மெண்ட் எடுக்காமல் நான் ட்ரேட் பண்ணதில்லை. ஓகேவா? இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட்டுமே எடுத்துருச்சு. இப்போது லோயர் டைம் ஃப்ரேம், அதாவது ஒரு 3 மினிட்ஸோ இல்லை ஒரு 5 மினிட்ஸோ நம்ம போகலாம். ஓகேவா? இப்போ நான் 3 மினிட்ஸ் வந்துட்டேன். இந்த 3 மினிட்ஸில் எனக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை மார்க்கெட் கொடுத்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், திரும்ப நம்மளோட டூலை யூஸ் பண்ணி இப்படி கீழே இருந்து மேலே வரைக்கும் இப்படி ட்ராக் பண்ணி வைப்பேன். ஓகேவா? வச்சுட்டு வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட் வந்து திரும்ப நம்மளோட கோல்டன் ஜோனுக்கு வரணும். வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த இடத்துல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லிக்விடிட்டி இப்படி ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்வீப் பண்ணிவிட்டு நம்மளோட டிபி இது தான். ஓகேவா? ஸோ அந்த டிபி போகும். எந்த இடத்துல அந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பும் நடக்கணும்னா இந்த இடத்துல நடக்கணும். நான் கொஞ்சம் கீழே தள்ளி வைக்கிறேன், ஏன்னா அந்த லைன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு சின்ன லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போகும். இதுதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்ட்ரி செட்டப். ஓகேவா? நான் இதை தான் எதிர்பார்க்குறேன். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இதுதான் நடக்குமான்னு கேட்டால் தெரியாது. இது வந்து ஈரோ யூஎஸ்டியில். ஓகேவா? இதுவே நம்ம அங்கேருந்து ஜிபிபி யூஎஸ்டிக்கு வந்து பார்த்தோம்னா ஜிபிபி யூஎஸ்டியில் என்னோட இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டாங்க. ஓகேவா? எது ப்ரோ சொல்கிறீங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னோட இன்டியூஸ்மெண்ட்டு இந்த இடத்துல இங்கே இருக்குது. என்னோட இன்டியூஸ்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது இன்டியூஸ்மெண்ட்டையும் எடுத்தாச்சு, என்னோட என்ட்ரி ஜோனையும் தொட்டாச்சு. இது வந்து ஒரு வேலிடான ஜோன். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? வெயிட் அ மினிட். இந்த இடத்துல நான் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது எப்போ வந்து மார்க்கெட் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை அங்கே சொன்னால் அதே செக்மெண்ட்டு தான், இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த லிக்விடிட்டி ஜோனோ இல்லைனா இங்கே இருக்கிற சம்திங், அதாவது இங்கே போய் பிரேக் பண்ணிருச்சுனாலே நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம், நம்மளோட டூலை யூஸ் பண்ணி இப்படி போட ஆரம்பிச்சிடலாம். பட் இதுக்கு ஒரு லிக்விடிட்டி ஜோன் வேணும். இவன் இங்கே லிக்விடிட்டி பில்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுவானா, நேராக அங்கேருந்து வந்து இதையே ஒரு லிக்விடிட்டியாக அவன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்படி போவான். எனக்கு பல எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி அவன் எடுத்துருக்க மாட்டான். ஓகேவா? இது வந்து பெரிய லிக்விடிட்டி, அதாவது நம்மளோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டியை இது வந்து எடுத்துருக்கு. ஆனால் இது மட்டுமே போதுமான்னு கேட்டிங்கன்னா போதாது. சரியா? மைக்ரோ மேக்ரோன்னு சொல்லிட்டு லிக்விடிட்டிலே 2 பிரியும். ஓகேவா?
இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ லெவலில் இருக்கிற லிக்விடிட்டியை இவன் ஹண்ட் பண்ணிட்டான். பட் மைக்ரோ லெவலில் இருக்கிற லிக்விடிட்டியும் ஹண்ட் பண்ணணும். எப்பயுமே லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து ஒரு முறை நடக்காது. இதுதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறதே. ஓகேவா, இப்போ இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக நான் சொல்கிறேன்னா, இது வந்து எஸ்எஸ்எல்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இதுவும் ஒரு எஸ்எஸ்எல் தான், செல் சைட் லிக்விடிட்டி தான். இப்போ செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டான். இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுத்துட்டு சம் என்ட்ரிஸ் வந்து இங்கே நம்ம கோல்டன் ரேஷியோவில் தொட்டு இப்படி போயிடும். சிம்பிளாக நீட்டாக இருக்கா, ஒரு டெக்ஸ்ட் புக் எடிட் மாதிரி இருக்கும் இது. ஓகேவா, சிம்பிளாக பக்காவாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா, இது இந்த எரர் இருக்குல்ல, இது கொஞ்சம் கோளாறு. இங்கே வந்து இவனுக்கு மேலே போகிறதுக்கு இன்னுமே வந்து ஒரு பொட்டன்ஷியல் தேவைப்பட்டிருக்கும். அதாவது இந்த ஃபியூல் பற்றி இருக்காது, பத்தாமல் திரும்ப கீழே வந்து இந்த இடத்துல ஒரு ஃபியூல் இருக்கும். ஓகேவா, எல்லாருக்குமே தெரியும் ஸ்விங்ஸ் ஹைஸ் அண்ட் லோஸ் கீழே லிக்விடிட்டியோட பூல் இருக்கும். அதாவது லிக்விடிட்டி பூல்னா அந்த ஸ்வீப் பண்ணுற ஒரு ஏரியா இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே போவான். இந்த 2 டைப் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்கும். அப்படி இல்லை, லாஸ்ட்டாக 3வது வேறு டைப் ஒன்று இருக்குது. என்னென்னா, எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இங்கேருந்து நேராக வந்து இப்படி போயிட்டு இந்த இடத்த இப்படி தொட்டுட்டு இங்கேருந்து என்ன ஆகும்னா மார்க்கெட் திரும்ப டவுன் சைடு ஃபால் ஆகிடும். அதாவது பெரிய எஸ்எல்லே உடச்சி பிரேக் வச்சிரும். பெரிய எஸ்எல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம 15 மினிட்ஸில் பார்த்தோம்ல அந்த எஸ்எல் இது. ஓகேவா, அதையுமே உடச்சி கீழே பிரேக் வச்சிரும். இந்த 3 டைப் தான் நடக்கும். சொல்லுங்கள் என்னென்ன டைப் நடக்கும்? ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை கொடுத்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே திரும்பி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போயிடும். இது டைப் நம்பர் 1. ஓகேவா, இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரியே இருக்கிற ஒரு மாடல், டெக்ஸ்ட் புக் மாடல்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம புக்கில் படிச்சிருப்போம்ல, யாரா இது வேறு, புக்கில் படிச்சிருப்போம்ல இந்த மாதிரி இப்படி வருவாங்க, இப்படி போவாங்க, இந்த இடத்துல இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுவாங்க, இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு சோச் வைப்பாங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, இந்த சோச் வச்ச உடனே அங்கேருந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்து பிடி ஏரியாஸ் இருக்கும். எஃப்இஜி, ஆர்டர் பிளாக்கு, இம்பேலன்ஸு, அப்புறம் கோல்டன் ஜோனு எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து இப்படி டேப் ஆகிட்டு நேராக ஜூட் விடுவாங்க. இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிச்சிருப்போம் இந்த மாதிரி. ஓகேவா, சொல்லுங்கள் இது என்னது? லிக்விடிட்டி. இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். ஓகேவா, ஓகே, இது வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். நான் எதுக்கு உங்களுக்கு எல்லாமே ஸ்பூன் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, நிறைய பேருக்கு இன்னுமே வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரேடிங் ஸ்கூல்னு நேம் வச்சுட்டு நம்ம ஸ்பூன் ஃபீட் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஓகேவா, ஸ்பூன் ஃபீட் பண்ணாமல் ட்ரேடிங் சொல்லி தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட் எவர் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கலாம். சாரி, இது வந்து எஃப்இஜி. இந்த இடத்துல வந்து ஒரு எஃப்இஜி இருக்கலாம். ஓகேவா, நான் நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ நான் வந்து எதில் என்ட்ரி போடுறதுன்னு. இந்த இடத்துல ப்ரீமியம் மந்த் டிஸ்கவுண்ட் போடுங்க, தயவு செஞ்சு போடுங்க, ப்ரீமியம் மந்த் டிஸ்கவுண்ட் போடுங்க. ஓகேவா, ஓடின்னு சொல்கிறேன், அதான் ப்ரீமியம் மந்த் டிஸ்கவுண்ட் போடுங்க. இந்த 50% மார்க் பண்ணுங்கள். ஓகேவா, இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த 50% கீழே ஒரு பாக்ஸை ஃபுல்லாக நான் வரைகிறேன். ஓகேவா, இது வந்து ஒரு ஃபுல் பாக்ஸு. இப்போ வந்து நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த பாக்ஸில் டைரெக்டாகவே என்ட்ரி போடலாம் நான் சொல்கிறேன். இந்த பாக்ஸ்லேயே இந்த 50% டேப் ஆனதுலேயே இப்படியே நீங்கள் என்ட்ரி போடுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்படி கூட போடலாம். இப்படி போட்டு இது வந்து டார்கெட்டு, இந்த இது கீழே பஃபர் வச்சு 10 பாயிண்ட்ஸ் வைக்க சொல்லுவோம். ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டாக வச்சோம்னா வந்து ஒரு 126 இருக்குன்னா ஒரு 136 இல்லை ஒரு 146 தாராளமாக வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு என்ட்ரி வச்சுட்டு 1:2.8, அதாவது 1:3 ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி வைக்கலாம், தப்பே கிடையாது. நான் எப்படி இதை பார்ப்பேன்னா, எனக்கு வந்து உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்றது தெரியும். நான் வந்து இது பிகினருக்கு இதை ஃபாலோ பண்ண சொல்லுவேன். இது வந்து டெக்ஸ்ட் புக் மாடல். நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இப்படிலாம் நடக்காது எல்லா டைமும். ஏதாவது ஒரு டைம் நடக்கும், மற்ற எல்லா டைமும் இதுதான் நிலைமை. இப்படி தான் இருக்கும், சாப்பியாக தான் இருக்கும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்களா, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், திரும்ப ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். லோயர் டைம் ஃப்ரேமில் இது ஒரு பிரச்சனை. இதே 5 மினிட்ஸில் போனோம்னா அது ரொம்ப க்ளீனாக இருக்கும். பாருங்கள், மேலேருந்து வந்திருக்காங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு செல்சைட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கேண்டில் க்ளோஸ் வைக்கல, செல்சைட் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு நேராக அங்கேருந்து கீழே வந்து நம்மளோட கோல்டன் ரேஷியோ டச் பண்ணிட்டு போனோம். இது வந்து ரூல், புரியுதா? இது வந்து ரூல் மீன்ஸ் நம்மளோட ரூல் இது. ஓகேவா, இது வந்து திரும்ப ஒரு என்ட்ரி, இது வந்து டிபி, இது எஸ்எல், இது வந்து நம்மளோட ரூல். பட் நம்மளோட ரூல் பிரகாரம் தான் மார்க்கெட் நடக்குமானா நடக்காது. ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகுறது நம்ம கையில் இல்லை, பட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. ஓகேவா,
அப்போது நம்ம கையில் என்ன இருக்கோ நம்ம அதுக்கு தான் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணுமே தவிர நம்ம கையில் இல்லாத விஷயத்துக்குலாம் நம்ம ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? மார்க்கெட் மூவ் ஆகுறது நம்ம கையில் இல்லைப்பா, சரியா? பட் டிசிப்ளின்டாக இருக்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. ஸோ டிசிப்ளின்டாக இருக்கணுமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கையில் இருக்கிற விஷயமே அதுதான். ஒரு ரூலை வச்சுட்டு அந்த ரூலை ஃபாலோ பண்ணணுமா வேணாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணலான்னா பண்ணலாம். ஏன்னா அது வந்து உங்களோட ஹேண்டில் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட்டே நான் இப்படி தான் மூவ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்றது நம்ம கையில் கிடையாது. அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது. ஓகேவா? நான் இப்போ டைப் சொல்லிடுறேன் பாருங்கள். இது வந்து டெக்ஸ்ட் புக் டைப். அதாவது இங்கே வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 50%லேயே கூட போடலாம். அதாவது உங்களுக்கு லைவாக சொல்லணுன்னா மேலே போயிட்டு மேலே இருந்து எவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு கீழே வருதுன்னு பார்க்கணும். இது வந்து கீழே, இது வந்து மேலே. ஓகேவா? அதாவது ஸ்விங் லோ ஸ்விங் ஹை வச்சுட்டு நான் வந்து இப்படி இது ஓடியே சொல்லிடுறேன், ஈஸியாக இருக்கும். ஓடி வரைஞ்சிட்டேன்னா இந்த 50% இருக்குல்ல, அதாவது மேலே போயிட்டு நான் சொல்கிறேன் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு, இப்போ இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. கொடுத்துட்டு இப்படி கீழே வருதுல்ல, நான் வந்து என்ட்ரி லாங் பொசிஷனை இங்கேயே போடலாங்க. ஓகேவா? பிகினர்ஸ்க்கு இதை நான் வந்து சொல்லித்தரும். இதை வந்து நான் பண்ண சொல்லுவேன், இப்படி பண்ண சொல்லுவேன் பிகினர்ஸ்க்கு. ஏன்னா இப்படி பிகினர்ஸ், அதாவது எஸ்எல்ல வந்து முட்டக்கூடாது. நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் இந்த எஸ்எல்ல. ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸை முட்டாமல் ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட் தள்ளி வைங்க, பரவாயில்ல. 1:3.5 கிடைக்குதுன்னா கொஞ்சம் நம்ம இன்னும் தள்ளி வைக்கிறது தப்பு இல்லை. ஓகேவா? இப்படி வந்து பிகினருக்கு நான் இந்த மாதிரி பண்ண சொல்லுவேன். ஓகேவா? இது வந்து பிகினருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், பிகினருக்கு சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டுக்கு 50%ல என்ட்ரி போடாமல் உள்ளே என்ன ஸ்டஃப் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த ஆஷ் கலர் இது வந்து 50% லைன். இதில் என்ட்ரி போடுறவங்க பிகினர். இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு எஃப்இஜியோ இல்லைனா அது கீழே வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கோ இருக்கும். ஓகேவா? ஒரு ஓபி எங்கே இருக்குது? எஸ் தோ இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஓபியோ எஃப்இஜியோ இருக்கும். நல்லா தெரியும் நமக்கு. எஃப்இஜின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் தான். அதுக்கு நடுவில் ஏதோ இந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து இந்த ஒரு கேப் இருக்குல்ல, இது வந்து ஐஎஃப்இஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்வர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வந்து இன்டர்மீடியேட் படித்து வச்சுருப்பாங்க. அதாவது இந்த சைடு இருக்கிற எஃப்இஜியை இந்த சைடு இருக்கிற எஃப்இஜியும் சேர்த்து இதை இவன் எடுத்துருக்கான் பாருங்க. இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த பக்கமும் எஃப்இஜி பில்ட் ஆகிருக்கு, மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இது அதே சேம் சைடு இந்த பக்கமும் எஃப்இஜி பில்ட் ஆகிருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான என்ட்ரி பாருங்கள். இவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த கேண்டில் கரெக்டாக இந்த ஐஎஃப்இஜியும் இந்த எஃப்இஜி, அதாவது இன்வர்ஷன் எஃப்இஜியும் சேர்த்து இந்த இடத்துல டேப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஷார்ட் போகிறவங்க எப்படி போயிருப்பாங்க, இப்படி போயிருப்பாங்க. இந்த ஸ்விங்கில் வந்து இது வச்சுட்டு கரெக்டாக அது எவ்வளோ தூரம் எங்கேருந்து வந்திருக்கோ அந்த இடத்துல ஆர்ஜனில் இப்படி வச்சுட்டு ஒரு 1:2 ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிருக்கு கேண்டில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. தயவு செஞ்சு இன்னொரு முறை வந்து என்ட்ரி மாடலை பற்றி கேட்காதீங்க. ஏன்னா நான் ஒரு டைமும் பிகினருக்கு ஒரு முறை, இன்டர்மீடியட்டுக்கு ஒரு முறை, அட்வான்ஸ்க்கு ஒரு முறை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் இருக்குது. இது வந்து பிகினரும் ஃபாலோ பண்ணுவாங்க, அட்வான்ஸில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே என்ட்ரி மாடல் வந்து இன்னும் ப்ரிசைஸாக எப்படி எடுப்பாங்கன்னு எனக்குமே தெரியாது. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த ரூலே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். டேப் ஆச்சா, என்ட்ரின்னு இருக்கா, போடு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இங்கே டார்கெட்டு, இங்கே ஸ்டாப் லாஸ். இதுதான் நான் பண்ணியிருந்த விஷயம். இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். மார்க்கெட் சம்டைம்ஸ் வந்து இவ்வளோ தூரம்லாம் கூட வந்திருக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த இடத்துல இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிக்கலாம் கூட போகும். ஓகேவா? அப்படி கூட பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வந்து உங்களை இன்னுமே ப்ரிசைஸ் ஆகும் உங்கள் என்ட்ரி. ஆக்சுவலி இதுவே ஒரு இன்டர்மீடியட் மாடல் தான், ப்ரோ மாடல் தான் இது. பிகினருக்கு இன்னும் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல இப்போ டேப் ஆகிட்டான் பார்த்தீங்களா, இது வந்து என்ட்ரிப்பா, இது வந்து எஸ்எல் வித் பஃபரோட, இது வந்து டார்கெட் 1:2.3. இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் மாடலே இதுதான். பிகினர்ஸ் இந்த மாதிரி தான் என்ட்ரி போடணும். இவ்வளோ எஸ்எல் இருக்கேன்னு கேட்டால் எஸ், உங்களுக்கு வந்து அப்போ தான் பேனிக் ஆகாது. இப்போ இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது வந்து இன்டர்மீடியேட் பண்ணுறது. இந்த மாதிரி வைக்கும் போது ஒரு 2 கேண்டில் இப்படி இறங்கிச்சுன்னா பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் இங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு இப்படி போயிடுவான். ஓகேவா? போவான். அந்த மாதிரி ஒரு 2 கேண்டில் வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்எல் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆயிரும். நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு 3 கேண்டில் லைனாக டக்கு நீங்கள் வைக்கிறது இவ்வளோ தூரம் வருதுன்னா ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் போயிடுவீங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் போக வேணான்றதுனால தான் நான் வந்து ஆக்சுவலி உங்களை இந்த மாதிரி என்ட்ரி போட சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேண்டில் ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி ஒரு 10 கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான் நம்மளுடைய எஸ்எல் கிட்டே போகும். ஸோ
உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பொசிஷனோட சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் லாட் எடுத்தால் $248 வருது. யாரும் இவ்வளோ டாலர்ஸ்லாம் பிகினர்ஸ் வச்சு பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு 0.3ஓ 0.4ஓ போட்டு தான் பண்ணுவாங்க. 0.4 கூட போடுவாங்கன்னு தெரியாது. 0.2 அந்த மாதிரி போட்டு தான் இந்த இடத்துல பண்ணுவாங்க. மைக்ரோ லாட்டில் தான் எடுப்பாங்க பிகினர்ஸ், நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து பிகினர் என்ட்ரி, இது வந்து இன்டர்மீடியட் என்ட்ரி. ஏன் இன்டர்மீடியட் என்ட்ரி? ஏன்னா இந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் போதாமல் உள்ளுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷனை பார்த்து அதில் 50%லேயே போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களால அதுக்கு மேலே இந்த இடத்துல பேஷன்ஸாக இருக்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் என்ட்ரி மாடல். இல்லை நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக என்ட்ரி போடணும்னு நினைக்கிறேன்னா ப்ரொஃபஷ்னலாக வந்து இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த மாதிரியும் உங்களை இந்த ஓபி எஃப்இஜி இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குது அந்த டைம்லனா, நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரே மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூவில் வந்து இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? இந்த மாதிரி போட்டோமா இதுக்குள்ளேயே எஃப்இஜி இருக்கும், இதுக்குள்ளேயே ஓபி இருக்கும், நமக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல வந்து என்னோட என்ட்ரி பிளேஸ் ஆகணும். இது வந்து என்னோட ஸ்டாப் லாஸ். ஓகேவா? இது இந்த இடத்துல டார்கெட் வைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் நிறைய பார்க்குறேன் ரீசெண்ட் டேஸாக. அது ஆக்சுவலி உண்மையுமே கூட. பட் நான் அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த இந்த எப்படி சொல்கிறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 1:2 எனக்கு வந்து ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறேன்னா ஒரு 80 ட்ரேடு இந்த மாதிரி போயிடும். நான் இப்போ இங்கே நடக்கிறதே சொல்லிட்டு இருக்கேன். இது செப்பரேட் கிடையாது, இந்த மாடலை பற்றி தான் சொல்கிறேன். இது வந்து ப்ரோவுக்கு சொல்கிறேன், அட்வான்ஸில் இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக. பேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணுங்க. எனக்கு பேஷன்ஸே இல்லை ப்ரோ அப்படின்றவங்க பிகினர் மாடல் சூஸ் பண்ணுங்க. இல்லை நான் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஓரளவுக்கு பேஷன்ஸ் இருக்குது, ஃபோமோ இல்லை. ஃபோமோன்னு தான் ஞாபகம் வருது, நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ ஃபோமோ வீடியோ தான். ஓகேவா? இந்த வீடியோக்கு பிஃபோர் வீடியோ ஃபோமோ வீடியோ தான். தயவு செஞ்சு நான் சொல்கிறது நல்லா ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ட்ரி செட்டப், ஸ்டாப் லாஸ், டார்கெட், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கெல்லாம் காட்ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. சைக்காலஜியோட ஒரு டாபிக் தான் ஃபோமோ. எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டே உங்ககிட்ட என்னென்னா, ஒரு என்ட்ரி வீடியோ பார்த்தா நிறைய பேர் டக்கு டக்குன்னு பார்க்குறாங்க, நிறைய லைக்ஸ் வருது, நிறைய டிஎம்ஸ் வருது. ஓகேவா? எனக்கு எப்போ கிளாஸ் எடுக்க போகிறீங்கன்னு. அதே ஒரு சைக்காலஜி வீடியோவை பற்றி நம்ம போடுறோம், ஒரு ஃபோமோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் போட்டிருக்கேன். லிட்ரலி அந்த வீடியோ மந்தமாக இருக்குது. எனக்கு உண்மையாகவே வந்து ஷாக்காக இருக்குது. ஓகே, பீப்புள்ஸ் வந்து அப்போது இதுதான் லைக் பண்ணுறாங்களா, இந்த ஃபேன்சியான விஷயத்த மட்டும்தான் லைக் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் இந்த வெளியே பார்க்குற விஷயத்த மட்டும்தான் லைக் பண்ணுறீங்க. இதுக்கு பின்னாடி நான் டேபிளில் உட்காந்துட்டு ஒன்று ஃபீல் பண்ணுவேன்ல, அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் யாருமே பெருசாக அதை மதிக்கிறதே கிடையாது. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நாளைக்கு 1 lakh நான் சம்பாதிச்சேன் அப்படின்லாம் போடுறாங்கல்ல, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து ஃபேன்சியான விஷயத்த நீங்களுமே வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ஓகே ஃபைன். நான் இன்னும் வந்து வியூவர்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணல. நான் உங்களுக்கு இதை நான் ரிப்பீட்டடாக நிறைய முறை சொல்லிட்டேன். எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றதை ஜேர்னல் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஃப்யூச்சரில் நான் திரும்பி பார்க்கும்போது 2026 வந்து நான் வேஸ்ட் பண்ணல, ஏதோ ஒன்று நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ஒரு ஹாப்பி. அதுக்காக நான் பண்ணேன். மற்றபடி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரலன்றதுலாம் என்னை பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா நான் வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் பர்பஸ் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ உங்ககிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், ஃபேன்சியான விஷயத்த பார்த்து ஏமாறாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. அட்வான்ஸ்ன்னு போட்டுருங்க. ஓகே காய்ஸ், இந்த 3 என்ட்ரி மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வகையில் இருக்குது. இன்னும் இது தெரியாமல் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்தால் நீங்களுமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே கற்றுக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலி என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து லைவாக என்ன நடக்குதுன்றதை பற்றி மட்டுமே பேசலான்றதுனால இந்த மாதிரி ஒரு வீடியோ. ப்ளஸ் வந்து அதுதான், ஒரு சைக்காலஜி பற்றி சொல்லி கொடுத்தா நீங்கள் யாருமே அதை அப்சர்வ் பண்ணுறதில்ல. பட் ஒரு ஃபேன்சி வீடியோ போட்டால் அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க, நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்குது, ஸோ நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. நான் உங்ககிட்ட நிறைய முறை சொல்லுவேன், எனக்கு நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட கமெண்ட்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் ஒரு ஃபீல் இருக்குது. ஒருத்தருக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோம், எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது புரியுது, எந்த அளவுக்கு அதை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது வந்து வெறும் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மட்டும் நமக்கு போதாது.
அதை வாய் வார்த்தையாக அவங்க எப்போ டெக்ஸ்ட்டில் சொல்கிறாங்களோ நம்ம இன்னும் என்னென்னலாம் அப்டேட் பண்ணணுன்றது நமக்கு அப்போ தான் தெரிய வரும். ஓகேவா? ஸோ நிறைய இருக்குது காய்ஸ். இந்த மாதிரி நீங்களுமே வந்து உங்களை நிறைய சைக்காலஜி ரிலேட்டடாக அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் ரேண்ட்டு பண்ணல, ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, மென்டார்னு கூட எனக்கு நான் சொல்லிக்கணுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் வந்து உண்மையாகவே உங்களுக்கு டீச் பண்ணுறேன்னா இல்லை நான் உங்களை டீச் பண்ணுறதா நினச்சி நான் ஏமாந்து, அதாவது நான் என்னையும் ஏமாற்றி உங்களையும் ஏமாற்றிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லா டைம்லையும் என்னோட ப்ராஃபிட் எடுத்து போட்டு என்னோட போர்ட்ஃபோலியோ எடுத்து போட்டு அந்த மாதிரி காமிக்கணுன்ற ஒரு நிபந்தனையே இல்லை. ஏன்னா எப்பயுமே யார் ஒருத்த மணியை மட்டுமே காமிச்சு ஒரு ட்ரேடிங் விஷயத்த சொல்லித்தரானோ கண்டிப்பாக அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகேவா? நான் யாரையும் மென்ஷன் பண்ணல, ஜென்ரலாக சொல்கிறேன். கான்செப்டை கற்றுக்கோங்க. நான் என்கிட்டன்னு சொல்ல, பேசிக்காகவே சொல்கிறேன். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இந்த மணியெல்லாம் எடுத்து போட்டு காட்டாமல் ஜஸ்ட்டு ஓகே இது வந்து ஒரு மாடல், இந்த மாடலை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணால் போதும், இந்த மாடல் இப்படி தான் ஒர்க் ஆகுது. நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க. இது கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஒரு மெக்கானிக்கல் ஃப்ரேம் ஒர்க். ஒரு மெக்கானிக்கலாக மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஃபிபோனாக்கி டூலாக இருக்கட்டும், இந்த ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் எல்லாமே மெக்கானிக்கல் மாடல். ஓகேவா? நம்பர்ஸை பேஸ் பண்ண விஷயம். இப்போ இந்த ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? அதில் என்ன இருக்கும், ஃபுல்லாக நம்பர்ஸ். ஓகேவா? அது அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ண விஷயம் தானே தவிர, இங்கே பாருங்கள் நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். 1050. ஓகேவா? 10 அதாவது நடுவில் 50. இது எதுக்கு நான் மெக்கானிக்கல் மாடல்னு சொல்கிறேன்னா, நம்பர்ஸை வச்சு மட்டும்தான் இது மூவ் ஆகுமே. ஃபிபோனாக்கியில் வந்து அதே சேம் நம்பர். ஓகேவா? அந்த மாதிரி நம்பர்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான். அதாவது இந்த ஒரு ஃபிபோனாக்கின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை எனக்கு ஏற்ற மாதிரி நான் நிறைய விதமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறேன். இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்புன்றது அது ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபியூல் ஸ்டேஷனாக நான் பார்க்குறேன். நான் வந்து மக்கப் பண்ணல காய்ஸ். நீங்கள் தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் மக்கப்லாம் பண்ணாதீங்க, கற்றுக்கவே முடியாது. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, கான்செப்ட் என்ன சொல்ல வரான்றதை மட்டும் பாருங்களேன். ஒருத்த கத்தினுக்கிறான் கற்று என்னதான் சொல்ல வரான். இந்த மாதிரி ஒரு லிக்விடிட்டி ஸ்டேஷனை நீங்கள் இந்த லிக்விடிட்டி இந்த கச்செல்லாம் வச்சுக்காதீங்க. பெட்ரோல் பங்க்கு, இது ஒரு பெட்ரோல் பங்க்கு. இந்த பங்க்கில் பெட்ரோல் இப்போ போட்டான். இப்போ நான் சொல்கிறது இப்போ நடக்குதான்னு பாருங்கள். இந்த இடத்துல பெட்ரோல் போட்டுட்டாங்க. இப்போ திரும்பி கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி ட்ரிகர் ஆகி போனோம். இது வந்து என்னோட ரூலு. இப்போது அவனுக்கு மேலே போகிற அளவுக்கு அவன் பைக்கில் வந்து டேங்க் இருக்குது, பெட்ரோல் டேங்க் இருக்குது. பட் இந்த பங்க்கில் ஃபியூல் கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் கான்செப்ட். லாங் ட்ரிப் போகிறோம், பைக்கில் பெட்ரோல் போடணும். காலங்காத்தால் ஏஞ்சி போயிட்டு ஒரு பங்க்கில் வந்து நம்ம நிற்கிறோம். என்கிட்ட ஒரு 200 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் இருக்குன்றான். நம்ம வண்டியில் பெட்ரோல் சுத்தமாக இல்லை. அதான் ஒரு இடத்துல அரைச்ச இடத்துலையே அரைச்சினுக்கிறோம், நம்ம பெட்ரோல் இல்லை. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், 200 ஏதோ இருக்கிறதையாவது போடியான்றதுனால 200 ரூபாய்க்கு போடுவோம். போட்டு பக்கத்து பங்க் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து பக்கத்து பங்க்கு. ஓகேவா? இந்த இடத்துல இந்த எஸ்எல்னு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பக்கத்து பங்க்கு. இப்போது இது வந்து இந்த இடத்துல வந்து அவன் நேராக வந்து இங்கேருந்து இந்த பங்க்கில் ஒரு கொஞ்சம் பெட்ரோல், இப்போ இந்த பங்க்கில் என்ன சொல்லுவான், என்கிட்ட ஒரு 500 ரூபாய்க்கு தான் இருக்குதுன்னா இந்த இடத்துல இருக்கிற 500 ரூபாய் பெட்ரோலாம் வாங்கிப்பான். அவன் இல்லை நான் அடுத்த பங்குக்கு போகிறேன்லாம் போக மாட்டான். இங்கே இருக்கிற பெட்ரோல் அவன் வாங்கிட்டு அடுத்த பெட்ரோல் பங்க் இது 0 1 2 3 4 5 போட்டுக்கிறது எல்லாமே மெக்கானிக்கலான நம்பர்ஸ். ஓகேவா? இந்த பங்குக்கு வருவான். இந்த பங்க் அதாவது வந்து ஸ்ட்ராங் லோ. இது ஆக்சுவலி இதை பிரேக் பண்ணிட்டானா நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் லோ. இந்த பங்கை பிரேக் பண்ணிட்டானா நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் வந்து இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணல. அதாவது அவன் வந்து வேலூர்லேருந்து சென்னை போல, வேலூர்லேருந்து பெங்களூர் போகிறான்னு அர்த்தம். அப்போ பெங்களூர் போகிறவனுக்கு நம்ம ஏன் இந்த பக்கம் இந்த மெக்கானிக்கல் மாடலை தலைகீழ பண்ணிடணும். எப்படி தலைகீழ பண்ணிடணும்னா, அப்படியே வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து இப்படி திருப்பிக்கணும். ஏன்னா அவன் எப்படி சொல்கிறது, சென்னை அந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? பெங்களூர் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் டக்குன்னு உங்களுக்கு திருப்பி காமிச்சதுக்கு ரீசனே அதுதான். அவன் இதை ஒன்ஸ் வந்து அவன் இந்த ஸ்ட்ராங்கை பிரேக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் திருப்பிடுறேன் ஃபஸ்ட்டு பழையபடியே. இந்த ஸ்ட்ராங் லோவை, அதாவது இந்த பங்க்லேயும் அவன் பெட்ரோல் போட்டுட்டான். இப்போ டேங்க் ஃபுல்லு. ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ டேங்க் ஃபுல்லானோடனே திரும்ப வந்து மேலே வரமாட்டானா? அதாவது அவன் சென்னை தான் போகிறான், பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு இப்படி போக மாட்டானான்னு நீங்கள் கேட்பீங்க. போகலாம். அவன் வந்து சென்னை போட்டோம் பெங்களூர் போட்டோம், நமக்கு அது முக்கியம் கிடையாது. அவன் பெட்ரோல் போட்டுட்டு பங்க்லேருந்து வெளியே வரும்போதே ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனை பார்த்து, ஓகேவா, ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனை பார்த்து அவங்க கூட அப்படியே நீங்களும் ஏறி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேவா?
அவன் பங்க்கில் பெட்ரோல் போட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பெட்ரோல் போட்டு வந்தானா டப்புன்னு ஒரு 50%, அதாவது இன்டர்மீடியட்டுக்கு சொல்கிறேன். ப்ரோவுக்கு என்ன பண்ணணுன்றது ப்ரோவுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம இந்த என்ட்ரி மாடலே ஆக்சுவலி நான் சொல்லி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வரணும்னா உங்களுக்கு வந்து ஒரு நிறைய டைம் எடுக்கணும். நான் எடுத்த உடனே உங்களுக்கு அட்வான்ஸ் வெர்ஷனை சொல்லி கொடுக்கலாம். பட் நீங்கள் இதிலெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு இதுக்கு வரும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எப்படி எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தால் தான் ஒரு மரியாதை, ஓகேவா? எடுத்த உடனே நான் உங்களை கூட்டும் போயிட்டு ஒரு 10th ஸ்டாண்டர்டில் ஒரு ப்ரோ லெவலில் உட்கார வச்சுன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியாது, இதுக்குள்ளே நடக்கிற மேட்ரு புரியாது. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ட்ரி போடுங்க. 10 என்ட்ரி இந்த மாதிரி எடுங்க, 10 என்ட்ரி இந்த மாதிரி எடுங்க, 10 என்ட்ரி இந்த மாதிரி எடுங்க, 30 என்ட்ரி வச்சு ஜேர்னல் ஃபஸ்ட்டு எல்லா என்ட்ரியும் ஜேர்னல் பண்ணணும். அதுதான் ரூலு. ஜேர்னல் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டு மேலே போயிருப்போம். ஒரு 7 என்ட்ரி போயிருக்கோம், 3 என்ட்ரி வந்து எஸ்எல் கிட்ட இருக்கும். ஸோ இவன் வந்து ஒரு 70%. அந்த மாதிரி இவ்வளோ தூரம் வருதுன்னா இவனும் காலி இல்லை. உங்களுக்கு கண்டென்ட் புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப தெளிவாக ப்ராப்பராக பொறுமையாக தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல, ஓகேவா? உங்களுக்கு கண்டென்ட் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மார்க்கெட் கரண்ட் இடத்துல இருக்கிறது அங்கேயே இருக்கட்டும், ஓகேவா? இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இவன் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறான், பிகினர் என்ட்ரி பற்றி பேசலாம், ஓகேவா? பிகினர் என்ட்ரியில் என்ட்ரி இப்போ வந்து டேப் ஆயிடுச்சு, டேப் ஆகி என்ட்ரி ரன்னிங்கில் இருக்குது, ஓகேவா? மார்க்கெட் இப்படி வந்து இந்த மாதிரி வந்தாலே அதாவது இன்டர்மீடியேட்டோட இதுவும் காலி, அட்வான்ஸோட எஸ்எல்லும் காலி, ஓகேவா? எல்லா எஸ்எல்லும் காலி. இப்படி வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் இப்போ எடுத்துட்டாங்க, ஓகேவா? எடுத்துட்டு இப்படி வந்து திரும்ப இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபியூல் ஸ்டேஷன் இந்த இடத்துல லைட்டாக இப்படி ஒரு விக்கு, உங்களுக்கு தெரியும் லிக்விடிட்டி ஸ்வீப் எப்படி நடக்கும்ன்றது, ஓகேவா? விக்கு இப்படி ஒரு ஏன்னா நம்ம இந்த இடத்துல எஸ்எல், இந்த இடத்துல பிகினர் எஸ்எல் எப்படி வைக்க சொல்லியிருக்கேன், 20 பாயிண்ட் பஃபர்லையோ 10லேருந்து 20 பாயிண்ட் பஃபர்லையோ தான் வைக்க சொல்லியிருக்கேன், ஓகேவா? அதாவது 1 or 1.5 பிப்பு, ஓகேவா? ஆர் 2 பிப்பு கூட வைக்கலாம். 2 பிப்பு பஃபரில் வைக்க சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல லைட்டாக ஒரு விக்கை விட்டு இப்படி போயிட்டு இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை வச்சுட்டு சர்ன்னு பரப்பாங்க இப்படி. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல பஃபர் எவ்வளோ இருக்கு, 236, 10 பாயிண்ட்னா 46, அப்போது 56னா 20 பாயிண்ட். இந்த மாதிரி வச்சிங்கன்னா எஸ்எல் மோஸ்ட்லி ஹிட் ஆகாது. ஸ்ப்ரெட்டு கிட்டு எல்லாத்தையும் அதுதான் சொல்கிறேன், கால்குலேட் பண்ணி வச்சிங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆகாது. 1:2.24 இருக்குது. நீங்கள் சும்மா வந்து ஒரு 1:2 போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஹிட் ஆகாது. இப்படி போகலாம். நான் சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க. 100 ட்ரேடில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 70 ட்ரேட் இப்படி தான் நடக்கும். 70 ட்ரேட் இப்படி தான் நடக்கும். அப்புறம் ஏன் ப்ரோ நீங்கள் இந்த இன்டர்மீடியேட் அட்வான்ஸ்லாம் சொல்லி தரீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்மீடியேட் இப்போ நான் உங்களை கேட்குறேன், இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாண்டர்ட் லாட் போட முடியுமா? $262. நான் ஸ்டாண்டர்ட் லாட்டை பற்றியே பேசுகிறேன். $262, ஓகேவா? டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா $571. ஆனால் இன்டர்மீடியேட்டும் ப்ரோவும் இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, அதே ஸ்டாண்டர்ட் லாட்டை இங்கே போடுவாங்க. இன்டர்மீடியேட்டு $138 போகும் லாஸ். ஆனால் ப்ராஃபிட் ஆனால் 475, 1:3.45. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆளுங்க போடும்போது நான் இங்கே போட்டு கட்டா, ஏன்னா இது இவ்வளோ தூரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. இப்போது இவன் வந்து இங்கேருந்து இந்த லெவலில் தொட்டு போகிறான்னா, இங்கே வந்து தொட்டு போகிறான்னு வச்சுங்க, அதாவது நம்மளோட கோல்டன் ரேஷியோ, ஓகேவா? அந்த கோல்டன் ரேஷியோ வந்து போகிறானே வச்சுங்களேன். இதை வந்து கொஞ்சம் கலர் மட்டும் வேறு மாற்றிடுறேன். இந்த இடத்துக்கு வந்து போகிறான். இது வந்து டைட்டான எஸ்எல். பஃபர் வச்சு வைக்கிறோம்னா இவ்வளோ வைக்கலாம். பஃபர் வச்சு வைக்கிறோன்னா 1:6. இது வந்து ப்ரோ பண்ணுறது. ஸோ மிஞ்சி போனால் $87 வந்து லாஸ் ஆகும், ஓகேவா? ஸ்டாண்டர்ட் லாட்டை பற்றி மட்டுமே பேசுகிறேன், மைக்ரோ மேக்ரோலாம் கிடையாது, ஸ்டாண்டர்ட் லாட்டை பற்றி. பட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 533. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 571 பிகினருக்கு, இவங்களுக்கு 533. ஆனால் எஸ்எல் ஹிட் ஆனால் ஒன்ஸ் எஸ்எல் இப்படி ஹிட் ஆயிடுச்சுன்னா இவங்களை விட இவங்களுக்கு வந்து எஸ்எல் கம்மி பிகினருக்கு, அதாவது இன்டர்மீடியேட்டுக்கு. பிகினரை விட இன்டர்மீடியேட்டு எஸ்எல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க, இன்டர்மீடியேட்டோட ப்ரோ எஸ்எல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த இடத்துல மிஞ்சி போனால் ஒரு 1% போயிருக்கும் ஒரு அட்வான்ஸ் இதுக்கு, அவ்வளோதான். இந்த என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இந்த என்ட்ரி வந்து இது டார்கெட் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணலாம். 1% லாஸு, 5%, அதாவது 6% ப்ராஃபிட்.
புரிஞ்சிக்கணும். மெக்கானிக்கலான ஒரு கான்செப்ட் சொல்கிறோன்னா அதை மெக்கானிக்கலாக பாருங்கள். இது வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இப்போ இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நான் செல் பண்ணலாம், பட் இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாகவே சொன்னாங்க, உங்களோட என்ட்ரி மாடல்லாம் சொல்லாதீங்க, சீக்ரெட் சாசியெல்லாம் வெளியில் சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போ நான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட வந்து யாரும் வரமாட்டாங்க. இப்போ வந்து ஆக்சுவலி கோர்ஸ் வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குது. நிறைய பேர்கிட்ட இதை வந்து நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். நம்மளோட ட்ரேடிங் கோர்ஸ் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. எல்லா வீடியோஸுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எதுக்கு நான் உங்களை கோர்ஸ் பை பண்ணுறது பெட்டர்னு சொல்லுவேன்னா, எனக்கு கோர்ஸ் செல் ஆகணுன்றதுக்காக மட்டும் கிடையாது. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் இருந்தால் நீங்கள் வந்து யூடியூப்லேயே லேர்ன் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. யூடியூப்பில் நிறைய சோர்ஸ் இருக்குது. பட் நான் வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? ஒரு பிகினருக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டுக்கும். நீங்கள் அட்வான்ஸுன்றது தெரிஞ்சால் ஓகே, நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். இல்லை நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். நான் முழுக்க முழுக்க பிகினருக்காக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி. எப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒரு 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 விக்கு ஏன் ஃபார்ம் ஆகுது, ஒரு கேண்டில் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்றதுல ஆரம்பித்து அப் டு அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஒரு ஓனாக ட்ரேட் எடுக்கலாம். அவங்களோட சைக்காலஜி ரெடி பண்ண போகிறேன், அவங்களோட மென்டல் ஹெல்த் ரெடி பண்ண போகிறேன். ஒரு பிகினரை கூப்பிட்டுட்டு வந்து நான் ட்ரெயின் பண்ணி அவங்களோட இன்டர்மீடியட்டாக மாற்ற போகிறேன். ஏன் ப்ரோ அட்வான்ஸாக மாற்ற மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸாக மாறணுன்னா அவங்க தான் அதை ட்ரை பண்ணணும். என்னால் ஒரு பிகினரை புஷ் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ராக்கெட்டோட த்ரஸ்டர் ஃபோர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க சயின்ஸில். புஷ் பண்ணி மேலே தான் கொஞ்சம் தூரம் தள்ள முடியும். அதுக்கப்புறம் கிராவிட்டி தான் மற்ற விஷயத்த பண்ணணும். அந்த மாதிரி நான் புஷ் பண்ணி அவங்கள இன்டர்மீடியட்டாக தள்ளுறேன். அவங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட எந்த அளவுக்கு அவங்க இதில் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்கன்றத பார்த்துட்டு அவங்கள இங்கேருந்து இந்த இடத்துக்கு அவங்க போவாங்களா மாட்டாங்களான்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், டைம் பாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து ட்ரேடிங்கை வந்து சும்மா ஒரு ஒரு சீனுக்காகவோ ஒரு ஃபேன்ஸுக்காகவோ கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்மளோட மென்டார்ஷிப் பக்கம் வராதிங்க. இது வந்து உங்களுக்கு ஆஷாக இருக்கலாம், பட் இருக்கிற ஃபேக்டர் நான் சொல்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றிட மாட்டாங்களா? எனக்கு என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம்னா, நைட்டு 3 மணி 4 மணிக்கெலாம் மெசேஜ், இந்த மாதிரி ப்ரோ நான் இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன், இந்த மாதிரி நல்லா இருக்குது, எனக்கு நல்லா புரியுது. என்னோட அந்த கூகுள் ஃபார்மில் அவ்வளோ ஃபார்ம் வந்துருக்கு. அவ்வளோ ஃபார்ம்லையுமே வந்து உங்களோட டீச்சிங் குவாலிட்டியாக இருக்குது, உங்களோட இதுவும் நல்லா. எனக்கு எப்படி இருக்குன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நான் மறுநாள் காலைல ஏஞ்சி பார்க்குறேன், நான் தூங்கினாலும் என்னோடய ஒர்க்கு தூங்குறது இல்லை. ஓகேவா? நான் நைட்டு தூங்கிடுறேன், ஒரு மணி 2 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு பத்துருவேன். ஆனால் 4-5 மணி வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. ஒரு பிரதர் வந்து ஒரு ட்ரேடர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாரு, ப்ரோ நான் இப்போ உங்கள் வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப 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 அந்த நேரத்தில் வந்து ஒரு கிரியேட்டராக வந்து எனக்கு ஒரு ப்ரௌடாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் நான் கிரியேட்டர்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு இல்லாத ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருக்குது. நான் ஒரு விஷயத்த சொல்லித்தரேன், ஒரு ஜென்ரேஷனே நான் மாற்றணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எதுக்கு நான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, இது சுகர் கோட்டிங் இல்லை, ஃபேக் ஹோப் இல்லை. உண்மையாக நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் இதுக்காக நீங்கள் அர்ப்பணிக்க ரெடி ஆகிட்டீங்கன்னா, நான் சொல்கிறது கரெக்ட் வேல, உங்களோட பிளட் லைனே சேஞ்ச் ஆயிடும். அது உண்மை. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிச்சேன், ஒரு நாளைக்கு 2 லட்சம் சம்பாதிச்சேன், என்னோட போர்ட்ஃபோலியோ இது, நான் இப்படின்னு இந்த சீன் போடுறவங்களாம், அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களாம் பார்த்து நீங்கள் வந்து ஆர்கசம் ஆயிட்டிங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் இந்த இடத்துல ஒரு $30 நான் ப்ராஃபிட் பார்த்தேன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து என்னை மதிக்க மாட்டீங்க. இந்த இடத்துல எனக்கு $3000 ப்ராஃபிட்னு சொன்னால், ஓ மை காட் $3000 வா, இவங்க தான் பெஸ்ட்டு நினைப்பீங்க. கண்டென்ட்டை புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து இங்கே போகுதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. நீங்கள் இங்கே 100 லாட் எடுத்தாலும் சரி, 10 லாட் எடுத்தாலும் சரி, 1 லாட் எடுத்தாலும் சரி, 1 லாட் எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல $30 சம்பாதிப்பீங்கன்னா, 100 லாட் எடுத்தால் நீங்கள் $300 சம்பாதிப்பீங்க. சிம்பிள் கான்செப்ட். 1 லாட் எடுத்தால் இப்போ $30 உங்ககிட்ட இருக்கா, 10 லாட் எடுத்தால் $300. இப்போ 100 லாட் இங்கே நான் எடுத்திங்கன்னா $3000. இப்போது இங்கேருந்து இங்கே போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது ஒரு பாலை நான் உங்கள் கையில் கொடுத்துட்டேன். நீங்கள் இங்கேருந்து அதை டிகாஷனாக மாற்றுங்க, அதை காஃபியாக மாற்றுங்க, கேர்டாக மாற்றுங்க, பட்டர் மில்காக மாற்றுங்க, அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன்னா அதை பிடிச்சிக்கோங்க. கப்புன்னு கான்செப்டை பிடிச்சிக்கோங்க. கான்செப்ட் பின்னாடி இருக்கிற மற்ற எந்த விஷயத்தையும் மறந்துடுங்க. தயவு செஞ்சு நம்மளோட இதுவுக்கு வந்து நீங்கள் வரீங்க, மென்டார்ஷிப்புக்கு வரீங்க, பெய்ட் மென்டார்ஷிப் தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீ மென்டார்ஷிப் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, ஓகேவா, ஃப்ரீ மென்டார்ஷிப் வேணும், ஃப்ரீ மென்டார்ஷிப் வேணும்னு. நான் யூடியூப்பில் போடுற வீடியோவே ஃப்ரீ மென்டார்ஷிப் தான் ஆக்சுவலி. பட் அதை போதாமல்
எனக்கு வந்து ஃப்ரீ மென்டர்ஷிப் வேணும்னு கேட்குறாங்க. கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த பிஸி ஷெடியூல்லையுமே ஃப்ரீ மென்டர்ஷிப்பை நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃப்ரீ மென்டர்ஷிப் அப்லோட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours கிட்ட வீடியோஸ் இருக்கும். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, பேட்ச் பை பேட்சாக அதில் வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு பிடிச்சிருக்கிறவங்க மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம பிளட் லைனை சேஞ்ச் பண்ணணும், நம்ம அடுத்து இப்படி இருந்துருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய பேரை பற்றி தெரியுது. இந்த ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ளே வந்தோடனே சைக்காலஜி படிக்க உயிரை கொடுத்து ட்ரேட் பண்ணுற பர்சன்ஸ்லாம் நான் பார்க்குறேன். ஓகேவா? நான் எப்படி இருந்தனோ 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லாமல் குவைத்தில் போயிட்டு ஒர்க் பண்ணி துபாயில் ஒர்க் பண்ணுறான். எனக்கு அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் கேட்கும் போது நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம். நம்மளோட வீட்டில் ரூமில் ஏசி போட்டுன்னு ஜாலியாக ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, ஜாலி கிடையாது இதுவுமே, ஆக்சுவலி ஒரு பெரிய பேர்டன் தான். பட் இதுக்கு நடுவில் நம்ம எவ்வளோ ஒரு வேலையை பார்க்குறோன்றது வந்து எனக்கு தெரியுது. அதே மாதிரியே நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் இதை பிடிச்சிட்டு மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா வந்துடுங்க. நான் 100 பேருக்கு சொல்லி கொடுத்து ஒருத்தர் இதில் லைஃப்பை சேஞ்ச் பண்ணால் என்னை விட ஹாப்பியான பர்சன் வேறு யார் இருக்க போகிறா? நீங்கள் தான் சொல்லுங்களேன். ஒருத்தர் வந்தால் போதும். 100 பேரில் அந்த ஒருத்தர் யாருன்றது தான் நான் ஃபைன் பண்ண போகிறேன். அந்த ஒருத்தர் ஃபைன் பண்ணி அந்த ஒருத்தருக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ண தான் போகிறேன். ஸோ எனக்கு அந்த 1% போதும். மற்றவங்க வந்து எப்படின்னு எனக்கு தெரில. எனக்கு அந்த 1% பர்சன்ஸ் போதும். வேறு யாருமே எனக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த என்ட்ரி நான் எடுப்பேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் இப்போயே வந்து 11:15 ஆயிடுச்சு. வீடியோ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு வேறு தெரில. ஏன்னா எடுப்போம், இவ்வளோ தூரம் சப்போஸ் மார்க்கெட் போகும். நான் இந்த மிஸ்டேக்ஸ் நிறைய முறை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இவ்வளோ தூரம் போவோம், நான் க்ளோஸ் பண்ணலாமா நான் யோசிச்சுனே இருப்பேன். 2:30 ஆயிரும், மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும். மறுநாள் மண்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ தலைவலி. சாட்டர்டே சண்டே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, படிக்க முடியாது, பர்சனல் ஒர்க் பண்ண முடியாது. வேணா இப்படி பண்ணலாம், ஒரு 1:2. ஓகேவா? மினிமம் 1:2. இதை பிடிச்சிட்டு வெளியே வந்துடணும்னா, அதாவது ஓகே இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1:2 தான். ஒரு 1:2 பிடிச்சிட்டு வெளியே ஓடிடலான்னு நினச்சோம்னா ஓடிடலாம். ஏன்னா இன்னும் டைம் அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா? இப்போ 11:20 ஆகுது. இன்னும் மிஞ்சி போனால் என்ன ஒரு 3 hours, 2.5 hours to 3 hours, அதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஓகே ட்ரேடர்ஸ், நிறைய போட்டு நான் உங்களை வந்து சொதன்னு எதையும் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. மார்க்கெட் திரும்புது, நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குது. ஃபியூல் அதுதான் நான் சொல்கிறேன்ல, பெட்ரோல் இல்லைனா நம்ம எப்படி ஒரு இடத்துல சுற்றி வருவோமோ, இந்த இடத்துல எதாவது மூவ்மெண்ட் நடந்திருக்கா? இன்னும் இந்த 3 minute 1 minuteலாம் போய் பார்த்தீங்கன்னா கச்சன்னு வந்து பாருங்கள். அதான் சொல்கிறேன்ல, இந்த இடத்துல இந்த மூவ்மெண்ட்டே இல்லை. 0 மூமெண்ட்ஸ். ஒரு கேண்டலுக்கு ஒரு கேண்டில் சைட் பை சைடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு டீச் தான் பண்ணுறேன். இப்போது இந்த மூமெண்ட் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான், இந்த மாதிரி நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணணும். லைவாக நிறைய நடக்கும். அதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் நம்மளோட சேனலில், 1 hour 5 minutes என்ட்ரி மாடல்னு சொல்லிட்டு, லெக்சர் 5. அது ஒரு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஸோ அந்த வீடியோவை வந்து சுத்தமாக நீங்கள் யாருமே பார்க்கல. மற்ற வீடியோஸ் எல்லாரும் பார்த்தீங்க, ஆனால் அந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக என்ட்ரியை ட்ரிகர் பண்ணி காமிச்சிருக்கோம். அதாவது மார்க்கெட்டில் நான் வரைஞ்சி வச்சுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு இருக்கோம், நான் லைவ்லேயே சொல்லுவேன், கைஸ் இந்த இடத்துல என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு, ஆனால் நான் இப்போ இதை எடுப்பேனான்னு தெரில. ஏன்னா அந்த ஃபோமோவில் டக்குன்னு போய் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி நிதானமாக கன்ஃபர்மேஷன் பார்த்து ப்ராஃபிட் பண்ணி MT5 ப்ரூஃப் போட்டிருப்பேன். ஸோ ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ண எனக்குமே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. எதுக்கு நம்ம என்னன்னா லேகி வியாபாரம் பண்ண வந்த மாதிரி ஒரு முறையும் அதை பற்றி திரும்ப பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ட்ரஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? மென்டர்ஷிப் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன். ஃபியூ பீப்புள்ஸ் மட்டும்தான் எடுக்கலான்னு இருக்கேன். இது வந்து மற்ற அட்வர்டைஸ் இதுமெண்ட் மாதிரி வந்து ஒரு அர்ஜி கிரியேட் பண்ணியோ ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்ணியோ செல் பண்ணுறது இல்லை. நான் எங்கேயும் போயிட போகிறது இல்லை. பட் ஃபஸ்ட்டில் வர ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு எனக்கு டிஎம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்பவே கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அந்த 10 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 80% டிஸ்கவுண்ட் பண்ணி 20% தான் உங்களுக்கு நான் ப்ரைஸ்லேயே கொடுக்க போகிறேன். ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு 10 மெம்பர்ஸ் யாருன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த 10% 10 ஸ்லாட்ஸில் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். ட்ரேடிங் ஸ்கூல் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணலாம். அதில் என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு க்யூரியாஸ் இருக்கும். என்னென்ன மாதிரி விஷயத்தெலாம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா
ஒரு யூடியூப்பில் ஃப்ரீ சோர்ஸ்க்கே நான் உட்காந்து இவ்வளோ மெனக்கெட்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறேன்னா பெய்ட் மென்டர்ஷிப்பில் எந்த மாதிரி இருக்குன்றதை ஜஸ்ட் இமேஜின். ஓகேவா? நான் சொல்லிக் கொடுக்குற சைக்காலஜி, நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் எல்லாமே ட்ரேடிங்க்கு தாண்டி லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே ட்ரேடர்ஸ், நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு தெரியல. இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஐ ஹோப் நீங்கள் வந்து எப்படியும் இதை வந்து பெருசாலாம் கவனிச்சிருக்க மாட்டீங்க, எனக்குமே தெரியும். இந்த வீடியோவும் வந்து பெருசாக எந்த ரீச்சுமே ஆக போகிறதில்ல. ஃபைன். பட் நான் ஒரு விஷயத்த உண்மையாக பண்ணியிருக்கேன். நிம்மதியாக போய் தூங்குவேன். எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஏன்னா எங்கேயோ யாரோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு என் வீடியோவை பார்த்து அவங்க லைஃப் சேஞ்ச் பண்ணிக்க போகிறாங்க. நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்யூ ஆல். இந்த வீக் வந்து நல்லபடியாக முடிஞ்சது. பெருசாக என்ட்ரிஸ் எதுவும் இந்த வீக் இல்லை. நெக்ஸ்ட் வீக் ப்ராஃபிட்டபிள் ஒரு வீக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஆல்.